Download ShareChat. தூய் ஆவியின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இஸ்ரவேலின் கடவுள் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்ன கடவுள் இன்றைக்கு தம்முடைய ஒரே மகனை நமக்காக பாடுபட பிறக்கச் செய்த இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கானானிய ராஜாவாகிய யாபீனியையும் விற்று போட்டார். அன்புக்குரிய இறை மக்களே, தொடர்ந்து இந்த நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் யெகூ மரணம் அடைந்த பின்பு கர்த்தருக்கு பார்வைக்கு தீமையானதை செய்த காரணத்தினால் கடவுள் என்ன செய்தார்? அவர்களை ஜாதியார் கையிலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று நமக்கென்று ஒரு பட்டம் இருக்கிறது, ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு பெருமைக்குரிய காரியம். கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய சிருஷ்டி, தேவனுடைய படைப்பு என்று பெருமையாக சொல்லக்கூடிய எத்தனையோ பெயர்கள் இருக்கின்ற நம்மை இன்றைக்கு அடிமை என்ற விற்கப்படுகிற நிலை என்ற பெயரை கடவுள் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு நீதிக்கு செத்து, இன்றைக்கு நீதிக்காக பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கின்ற பிள்ளையாக காணப்பட வேண்டுமே ஒழிய நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நீதிக்கு செத்து பாவத்துக்கு பிழைக்கிறவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோடு மையப்படுத்துகிற ஒரு உறவை ரோமர் 12:2 பார்க்கும்போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்த பிரசன்னமாக இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய பவுலடிகளார் மூலமாக சொல்லுகிறார். ஆகவே கடவுள் நம்மை அடிமையாக விற்று போடுகிறார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து இன்றைக்கு நம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் அடிமைப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை தன்னுடைய மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக அவர்கள் தன்னுடைய பார்வைக்கு தீமையானதை செய்த காரணத்தினால் அவர்களை விற்று போட்டார். ஒரு மிஷினரி கூடுகையிலே போது காணிக்கை தட்டு ஒருவரிடம் வந்தபோது அவர் காணிக்கை சேகரிப்பவரிடம் அந்த தட்டை தரையில் வைக்க சொன்னார். பின்பு அந்த தட்டின் மேல் ஏறி நின்று, என்னை கொடுக்க வேற ஒன்றுமில்லை, நான் என்னையே தருகிறேன் என்றார். அவர் வேறு யாருமில்லை, டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள்தான். ஆப்பிரிக்காவின் காயங்களை குணப்படுத்த தன்னுயிரை தியாகம் செய்த உலக புகழ்பெற்ற மிஷினரி ராபர்ட் மொபட் என்கின்ற மனிதர் ஆவார். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு கடவுளோடு நாம் இருக்கின்ற உறவு அடிமைப்பட்ட உறவாக, கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும், உலகத்துக்கோ பாவத்துக்கோ அல்ல என்பதை இன்றைக்கு உணர்ந்து கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையோடு இன்றைக்கு கடவுளை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள கடவுளே, என்று மாறாத உம்முடைய அன்பையும் இரக்கத்தை இந்த ஆண்டும் நாங்கள் பார்க்க வரவேற்கிறோம். இயேசுவே, உம்முடைய வருகையை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தீர். சிலுவையில் அடிமையின் ரூபம். நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை பாவத்தின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்துக்கு சாக வேண்டியவர்களாக, ஆண்டவரை நீதிக்கு செத்து பாவத்துக்கென்று பிழைக்கிறவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாய்மாலமான பொய்யான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆண்டவரை பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைக்கிறவர்களாக இன்றைக்கு காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் ஏவி எழுப்பியர்கள் சுவாமி. இதை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய இருதயங்களை நீர் அசைத்து அதில் உமது வல்லமையின் ஆவியை கொடுத்தருளும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வருகையின் காலங்களிலும் உம்முடைய சிறப்பை, உம்முடைய மேன்மையை, உம்முடைய அன்பை உணரத்தக்கதாக எங்களுக்கு அருள்தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.